சினிமா உலகம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் புரட்சி தலைவரை கடைசி அப்போ எப்போ பார்த்தது நினைவு இருக்குங்களா? அது இருக்கும் ஒரு 70 சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கல. சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்க போகல. ஒன் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க போல. அதுக்கப்புறம் அவர் போகிறதுக்கு உண்டான இது அப்பா கொஞ்சம் ஷை டைப்பு எதுவுமே தன்னால். ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவரா ஒதுக்குவார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவாய்ட் பண்றது. அது ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியாது. அவர் வந்து புரட்சி தலைவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. யாராவது ஒருத்தர் சரி அவன் படம் எடுத்தாரா கஷ்டப்பட்டான்னு சொல்லி வர சொல்லுங்க பார்க்கணும் சோமுன்னு சொன்னா கூட இவர் போக மாட்டார். இவர் ஏதோ சொல்லுவாங்களோ நம்ம இப்படி ஆயிட்டமும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவாய்ட் பண்ணிட்டாரு. அவர் போயிருந்தால் நிச்சயமா அவரு ஒதுக்கி இருக்கவே மாட்டார். கண்டிப்பா. நான் டிஎம்எஸ் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே ஐயாட்ட டிஎம்எஸ் ஐயாட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ரசிகன் பேர்ல அண்ணா உங்கள் குரலில் தான் நிற்கிறாரு, அவர் எதுக்கு பார்க்குறன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஐயா வந்து சும்மா போய் அண்ணன் அப்படின்னு போய் ஒரு புத்தாண்டு அன்னைக்கு இல்லை ஒரு தலைவரோட பர்த்டே அன்னைக்கு போய் சும்மா ஒரு சால்வை போட்டு சும்மா பார்த்துட்டு போனோம்னா தலைவர் நேரம் ஐயாவை வந்து வேற மாதிரி ஆக்கிருக்கு. ஆனால் இங்கே வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாலிடிக்ஸ் இதில் வந்து அவங்க தெரியல குழந்தையாட்ட இருந்தாங்களே தவிர அதை இந்த உலகம் வந்து பார்த்தீடா இப்படி பார்த்த உடனே முதலமைச்சர் பதவி வரணும் எல்லாமே சால்வை போட்டிருக்காங்க. டிஎம்எஸ்ங்கிற இடத்துல ஒரு பிளாக் வரல அப்படிங்க அந்த மாதிரி கேம் ஆடிட்டாங்க. போயிருக்கணும் அந்த மாதிரி போயிருக்கலாம். அது இவங்க என்னன்னா இவங்களோட ஒரு கனவுல வட்டத்தை போட்டு அதுலயே உட்காந்து போடுறேன்னா போகக்கூடாதுண்ணா நீங்க தன்மான சிங்கன் அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணாங்களே தவிர எது என்ன பண்ணினாலும் யார் தடுத்தாலும் அந்த அவங்க பண்ணி வச்சிருக்கிற வேலையை உலகம் இருக்கிற மட்டும் யாராலையும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. தாய் இல்லாமல் நாளையில அப்பாவோட வரி வருது, கண்டிப்பா ஐயாவோட குரல் வருது, யாராலையும் எம்ஜிஆரோட முகம் வருது. இதுக்கு மிஞ்சி என்ன இருக்கு சார்? நம்ம சாதிக்க வேண்டியது கேட்டுதான் ஆகணும். அது இப்போ நான் வந்து எனக்கு டிஎம்எஸ்சியை பிடிக்காது, ஆலங்குடி பிடிக்காது, நான் போடுறேன் அடிமை பெண் போட்ட தாய் இல்லாமல். நானே ரிங்டோன் ரொம்ப வருஷம் அதான் வச்சிருந்தேன். ரிங்டோன் அதுதான். ஆனால் என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அதை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மிஞ்சி எல்லாம் ஒரு வரிகளும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நடிப்பும் கிடையாது. அது காஸ்டியூம்ல இருந்து தலைவர் வந்து அம்மா அம்மா நான் ரொம்ப எமோஷனல். கண்டிப்பா அவரும் ரொம்ப. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போனதே ரொம்ப டீப் ஆயிட்டாங்க. அதான் அதுல பண்டரிபாய் அம்மாட்ட ஒரு தடவை நான் பேசுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்க சொன்னாங்க பண்டரிபாய் அம்மா வந்து தலைவரோட ரொம்ப வயசு கம்மியானவங்க. ஆமா கம்மி. அவங்க எல்லாத்துலயும் அம்மாவே நடிப்பாங்க.